காவிரி டெல்டா கொள்முதல் நிலையங்களில் 10 லட்சத்திற்கும் அதிகமான நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக குறிப்பிட்ட அன்புமணி ராமதாஸ், அவற்றை உடனடியாக கொள்முதல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வினாத்தாள் கசிவு காரணமாக 16வது நாளாக ஜார்க்கண்டில் நீடித்து வரும் மாணவர்கள் போராட்டத்தில் இருதரப்பினரிடையே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெரும் பதற்றம். சென்னையில் எழும்பூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ந்த சூழல். டாஸ்மாக் மதுவை ஆன்லைனில் முன்பதிவு செய்து நாகரிகமான முறையில் வாங்கிச் செல்வதில் எந்த தவறும் இல்லை என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் ஆதரவு.